உங்க வீட்ல சிலிண்டர் காலியாகிடுச்சா? புக் பண்ணியும் இன்னும் வரலையா? இல்ல இப்போ இருக்கிற சிலிண்டர் தீர்ந்து போனா அடுத்து என்ன பண்றதுன்னு கவலையில இருக்கீங்களா? கடந்த சில நாட்களா இந்தியா முழுக்க ஒரு பதற்றம் நிலவி வருது. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு வரப்போகுது, சிலிண்டர் கிடைக்காதுன்னு வாட்ஸ்அப்ல வர்ற மெசேஜ்கள் பொதுமக்களை ஒருவித பயத்துல ஆழ்த்தி இருக்கு. ஆனா நிஜமாவே சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கா? இல்ல இது வெறும் வதந்தியா? இதற்கெல்லாம் காரணம் அந்த ஈராக், இஸ்ரேல், ஈரான் போர்தானா? இதுக்கும் நம்ம வீட்டு அடுப்புக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் இப்ப இந்தியாவே தேடிக்கிட்டு இருக்கிற கேள்வி. இன்றைய வீடியோவில் இந்த எல்பிஜி தட்டுப்பாட்டின் பின்னணியில் இருக்கும் அதிரவைக்கும் உண்மைகளையும் இந்திய அரசு எடுத்து வரும் மிக முக்கியமான சில அதிரடி முடிவுகளையும் பற்றித்தான் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் இது உங்கள் வீட்டு பட்ஜெட்டையும் தினசரி வாழ்க்கையையும் நேரடியாவே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். முதல்ல என்ன நடந்ததுன்னு சுருக்கமா பார்ப்போம். மத்திய கிழக்கு நாடுகளில் குறிப்பா ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நடக்கும் போர் இப்போ உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. இதனால உலக நாடுகளின் பார்வை எல்லாமே ஹார்முஸ் ஜலசந்தி மேலதான் இருக்கு. ஏன் தெரியுமா? உலகத்துல உற்பத்தியாகிற கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி கேஸ்ல சுமார் 20% இந்த ஒரு குறுகிய கடல் பாதை வழியாதான் போயாகணும். இந்தியாவுக்கு வர்ற எல்பிஜி இறக்குமதியில் 60%க்கும் மேல இந்த பாதை வழியாதான் வருது. கடந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஜலசந்தி வழியா கப்பல்கள் போறதுல பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இதனால தான் இந்தியாவில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படலாம்னு மக்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. பெங்களூரு, மும்பை, போபால் போன்ற நகரங்கள்ல ஹோட்டல்கள் மற்றும் சிறு வணிகங்கள் ஏற்கனவே சிலிண்டர் கிடைக்காம திணறிட்டு வர்றாங்க. இந்த போர் பதற்றம் நம்ம வீட்டு கிச்சன் வரைக்கும் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. இப்போதைய நிலைமை என்னன்னா, பெங்களூரு போன்ற நகரங்கள்ல ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க. பல ஹோட்டல்களுக்கு வெறும் 10% கேஸ் தான் சப்ளை செய்யப்படுது. இதனால பல உணவகங்கள் மூடப்படுற நிலைமையில இருக்கு. பொதுமக்களும் அடுத்த சிலிண்டர் கிடைக்காதுன்னு பயந்து தேவையில்லாம முன்பதிவு, அதாவது பேனிக் புக்கிங் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால கேஸ் ஏஜென்சிகளுக்கு வெளியே மக்கள் கூட்டமா கூடி நிக்கிறத பல இடங்கள்ல பார்க்க முடியுது. சில இடங்கள்ல போராட்டங்கள் கூட வெடிச்சிருக்கு. சிலிண்டர் விலையை குறைங்க, தட்டுப்பாட்டை நீக்குங்கன்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா இந்த நிலைமையை சமாளிக்க இந்திய அரசு சும்மா இல்ல. திரைக்கு பின்னாடி பல அதிரடி வியூகங்களை அரசு வகுத்துட்டு வருது. அது என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்கார். ஈரானுடன் எந்த ரகசிய ஒப்பந்தமும் நாங்க போடல, ஆனா நேரடி பேச்சுவார்த்தை மூலமா நம்ம நாட்டு கப்பல்களுக்கு வழி கேட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து என்ன? போர்க்காலத்துல இந்தியா போன்ற நாடுகள் இது போல தனித்துவமான ராஜதந்திரத்தை கையாள்றது சரியா? உங்களோட பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உண்மை என்னன்னா, இந்தியாவுக்கு கேஸ் கொண்டு வந்த 2 முக்கியமான கப்பல்கள் ஷிவாலிக் மற்றும் நந்தாதேவி. இந்த 2 கப்பல்களும் சுமார் 92,000 டன் எல்பிஜி கேஸை ஏத்திக்கிட்டு அந்த ஆபத்தான ஹார்முஸ் ஜலசந்திய பாதுகாப்பா கடந்து இப்போ இந்தியாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றி. இந்த 2 கப்பல்களும் மார்ச் 16 அல்லது 17ஆம் தேதி இந்திய துறைமுகங்களை வந்தடையும்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால வீட்டு உபயோகத்துக்கான சிலிண்டர் தட்டுப்பாடு பெருமளவு குறையும்னு அரசு சொல்லுது. ஆனா பிரச்சனை இதோட முடியல. உலக சந்தையில கேஸ் விலை ஏறிக்கிட்டே போகுது. இதனால இந்தியாவிலும் விலையேற்றம் தவிர்க்க முடியாததாகிடுச்சு. ஏற்கனவே வீட்டு உபயோக சிலிண்டருக்கு 60 ரூபாயும் கமர்ஷியல் சிலிண்டருக்கு 115 ரூபாயும் விலை அதிகரிச்சிருக்கு. இது சாமானிய மக்களை பெரும் கவலையில ஆழ்த்தியிருக்கு. பெட்ரோலிய அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா என்ன சொல்றாங்கன்னா, நாட்டுல போதுமான அளவு எல்பிஜி இருப்பு இருக்கு, மக்கள் பயந்து போய் எக்ஸ்ட்ராவா புக் பண்ணாதீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனாலும் கள நிலவரம் வேற மாதிரி இருக்கு. பல குடும்பங்களுக்கு சிலிண்டர் டெலிவரி ஆகிறதுக்கு இப்போ 20லிருந்து 25 நாட்கள் வரை ஆகுது. இந்த பிரச்சனையை சமாளிக்க மத்திய அரசு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமா சிலிண்டர்களை பதுக்கிறது, பிளாக்ல விற்கிறது போன்ற செயல்களை கடுமையா கண்காணிக்கிறாங்க. குறிப்பா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல நடந்த சோதனையில முறைகேடா பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100கணக்கான சிலிண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசு ஒரு புதிய உத்தரவை போட்டிருக்காங்க.
அதாவது சுத்திகரிப்பு ஆலைகளில் உற்பத்தியாகிற எல்லா கேஸ் பொருட்களும் முதல்ல வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர்களுக்காகத்தான் பயன்படுத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா எல்பிஜி உற்பத்தியை 28% வரை அதிகரிச்சிருக்காங்க. அதாவது தொழிற்சாலைகளுக்கு கொடுக்க வேண்டிய கேஸை குறைச்சிட்டு வீட்டு கிச்சன்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான பின்னணியை தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்தியா இந்த அளவுக்கு வெளிநாடுகளை நம்பி இருக்கு? இந்தியாவோட மொத்த எல்பிஜி தேவையில் சுமார் 62% நாம இறக்குமதி தான் பண்றோம். 2020-21 காலகட்டத்தில் 16 மில்லியன் மெட்ரிக் டன்னா இருந்த நம்ம இறக்குமதி இப்போ 18 மில்லியனை தாண்டிடுச்சு. மக்கள் அதிகமா விறகு அடுப்புல இருந்து கேஸ் அடுப்புக்கு மாறினது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா போர் போன்ற காலங்கள்ல இது ஒரு பலவீனமா மாறிடுது. இப்போ அரசு என்ன சொல்லுதுன்னா, வெறும் எல்பிஜி சிலிண்டரையே நம்பி இருக்காம பைப் மூலமா வர்ற கேஸ், அதாவது பிஎன்ஜி பயன்பாட்டை அதிகரிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா எல்லா ஊர்லயும் பைப்லைன் வசதி இன்னும் வரலையே. அதுதான் இப்போ இருக்கிற பெரிய சவால். இந்த நெருக்கடி நேரத்துல ஒரு புதுமையான மாற்றம் நடக்குது. பல நகரங்கள்ல எலக்ட்ரிக் இண்டக்ஷன் அடுப்புகளோட விற்பனை தாறுமாறா ஏறி இருக்கு. ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ல கூட இதோட ஸ்டாக் சீக்கிரம் காலியாகிடுது. மக்கள் ஒரு மாற்று ஏற்பாட்டை ரெடி பண்ணிக்கிறாங்க. இதற்கிடையே பள்ளி மாணவர்களுக்கான சத்துணவு திட்டத்துல சிலிண்டர் தட்டுப்பாடு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. சில பள்ளிகள்ல சிலிண்டர் இல்லாததால உணவு மெனுவை மாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வருது. இது குழந்தைகளோட ஊட்டச்சத்தை பாதிக்கும்னு சமூக ஆர்வலர்கள் கவலைப்படுறாங்க. இதனால தான் அரசு கல்வி நிறுவனங்களுக்கு தேவையான கேஸை முன்னுரிமை அடிப்படையில் வழங்க உத்தரவிட்டிருக்காங்க. சரி, இந்த நேரத்துல ஒரு சில உண்மைகளை நாம உரசி பார்க்கணும். உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், இந்தியாவுக்கு வர்ற எரிபொருள் பாதையில போர் ஒரு தடையா இருக்கிறது உண்மைதான். ஆனா இதன் பின்னணி என்னன்னா, இந்தியா இப்போ ரஷ்யா மற்றும் அமெரிக்கா கிட்ட இருந்து மாற்று வழிகள்ல கேஸ் வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அமெரிக்காவில இருந்து வருஷத்துக்கு 2.2 மில்லியன் டன் எல்பிஜி வாங்க ஏற்கனவே ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இது நம்ம தேவையில 10% பூர்த்தி செய்யும். ஆனா சில ஊடகங்கள் தெரிவிப்பது என்னன்னா, இன்னும் ஒரு மாசத்துக்கு இந்த போர் நீடிச்சா நிலைமை இன்னும் மோசமாகும்னு சொல்றாங்க. அரசு என்னதான் இருப்பு இருக்குன்னு சொன்னாலும் விநியோகச் சங்கிலியில சின்ன சின்ன விரிசல்கள் விழுந்துட்டே தான் இருக்கு. இந்தியா முழுக்க இருக்கிற எல்பிஜி விநியோகஸ்தர்கள் சங்கம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். கேரளா போன்ற மாநிலங்கள்ல தட்டுப்பாடு எதுவும் இல்லைன்னு சொன்னாலும் மக்கள் கடையில வந்து நிக்கிறது குறையல. பெங்களூர்ல இருக்கிற சிறிய உணவகங்கள், அதாவது பானிபூரி கடைகள் முதல் ரோட்டுக்கடை மெஸ் வரை எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கமர்ஷியல் சிலிண்டர் விலை ஏறுனது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அது கிடைக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கு. பல வியாபாரிகள் தங்களோட லாபத்தை இழந்துட்டு வர்றாங்க. இந்த பாதிப்பு ஒரு சங்கிலி தொடர் மாதிரி மொத்த பொருளாதாரத்தையும் பாதிக்குது. ஒரு நாளைக்கு சுமார் 1200 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளதா ஒரு ஆய்வு சொல்லுது. இப்போ ஒரு சின்ன ரீகேப். ஹார்முஸ் ஜலசந்தி பிரச்சனை, அதனால் ஏற்பட்ட சப்ளை பாதிப்பு, கப்பல்களை மீட்க இந்தியா எடுத்த ராஜதந்திர முயற்சி, அப்புறம் உள்நாட்டுல ஏற்பட்ட விலை உயர்வு. இப்ப மக்களோட மனசுல இருக்கிற சில முக்கியமான சந்தேகங்களுக்கு பதில் பார்ப்போம். சிலிண்டர் புக் பண்ணினா 25 நாள் ஆகுமா? ஆமாம், பதுக்கலை தடுக்கவும் பேனிக் புக்கிங்கை குறைக்கவும் அரசு சில புதிய விதிகளை கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி ஒரு சிலிண்டருக்கும் அடுத்த சிலிண்டருக்கும் இடையிலான கால இடைவெளி அதிகரிக்கப்பட்டிருக்கு. கேஸ் விலை இன்னும் ஏறுமா? சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை $120 தாண்டுனா கண்டிப்பா இந்தியாவிலும் விலை ஏற வாய்ப்பிருக்கு. ஆனா இப்போதைக்கு அரசு சலுகைகள் கொடுத்து விலையை கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டு நிலவரத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டிலையும் பல மாவட்டங்கள்ல இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு பற்றிய பேச்சுகள் அதிகம் இருக்கு. அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்தில் போதிய அளவு கையிருப்பு இருக்கு, மக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர்கள் மூலமா கேஸ் ஏஜென்சிகளுக்கு நேரடி கண்காணிப்பு போடப்பட்டிருக்கு. யாராவது பிளாக்ல சிலிண்டர் வித்தாங்கன்னா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு எச்சரிச்சிருக்காங்க. இருந்தாலும் மக்கள் மத்தியில் இருக்கிற பயம் இன்னும் முழுசா குறையல. ஒருவேளை உங்க ஏரியாவுல சிலிண்டர் கிடைக்கிறதுல பிரச்சனை இருந்தா கண்டிப்பா முறையான புகார் அளிங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்ன? இந்தியா முழுக்க பைப் மூலம் எரிவாயு வழங்கும் திட்டத்தை சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனை வேகப்படுத்தணும். அதே போல பயோமாஸ் மற்றும் மின்சார அடுப்புகளுக்கு மக்கள் மெல்ல மெல்ல மாறணும். போர் என்பது நம்ம கையில இல்லாத விஷயம். ஆனா நம்மளோட எரிசக்தி பாதுகாப்பை பலப்படுத்துறது நம்ம கையில தான் இருக்கு.
அரசு இப்போ சூரிய ஒளி மூலமா இயங்குற அடுப்புகளை அறிமுகப்படுத்துறதுலயும் ஆர்வம் காட்டிட்டு வர்றாங்க. இது எதிர்காலத்துல இது போன்ற வெளிநாட்டு போர் பாதிப்புகள்ல இருந்து நம்மளை காப்பாத்தும். அதானி, டோட்டல் கேஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் இப்போ ஒரு சின்ன நிம்மதி தரும் செய்தியை சொல்லியிருக்காங்க. தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்படுற கேஸ் விலையை அவங்க கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இது பொருட்களோட விலை ஏறாம இருக்க உதவும். ஆனா பொதுமக்களுக்கு வர்ற பிஎன்ஜி மற்றும் எல்பிஜி விலையில உடனடியா பெரிய மாற்றம் எதுவும் இருக்காது. அரசு இப்போதைக்கு விலையை ஏத்தாம ஒரே சீரா வச்சிருக்கதான் முயற்சி பண்றாங்க. நாம பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். அவசியமில்லாம சிலிண்டர்களை வாங்கி பதுக்கி வைக்காம தேவையான நேரத்துல மட்டும் புக் பண்ணினா தட்டுப்பாடு தானாவே குறையும். முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். அடுத்து என்ன நடக்கும்? மார்ச் 16, 17 தேதிகள்ல அந்த 2 கப்பல்களும் வந்து சேர்ந்த பிறகு கேஸ் சப்ளை சீராகும்னு நம்பப்படுது. அதே சமயம் மத்திய கிழக்கு போர் தணிஞ்சா மட்டும்தான் நிரந்தர தீர்வு கிடைக்கும். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இந்த ஜலசந்தியில கப்பல்கள் பாதுகாப்பா போக பாதுகாப்பு வழங்க முடிவு செஞ்சிருக்காங்க. இது சர்வதேச அளவுல ஒரு நல்ல முன்னேற்றம். இந்தியா தன் பக்கத்துல இருக்கிற ஈரானோட சுமூகமான உறவை வச்சிருக்கிறதுனால நம்ம கப்பல்களுக்கு மட்டும் ஓரளவு சலுகை கிடைக்குது. இது நம்ம வெளியுறவு கொள்கைக்கு கிடைச்ச ஒரு பெரிய பலம். முடிவா ஒன்னு சொல்லிக்கிறேன். போர் எங்கேயோ நடக்குது, அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு நாம நினைக்க முடியாது. ஒரு நாட்டுல விழுகிற குண்டு இன்னொரு நாட்டோட அடுப்படியை பாதிக்கும்ங்கிறது தான் இப்போதைய கசப்பான உண்மை. ஆனா பயப்பட தேவையில்லை. இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு. நமக்கான மாற்று வழிகள் எப்பவுமே இருக்கு. தட்டுப்பாடு என்பது தற்காலிகமானதுதான். பதற்றம் அடையாம விழிப்புணர்வோடு இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நீங்க இப்போ கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துறீங்களா இல்ல இண்டக்ஷன் அடுப்புக்கு மாறிட்டீங்களா? உங்களோட அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு முக்கியமான தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.